ஹலோ நண்பா, இன்னைக்கான வீடியோவில் எது பார்க்க போறோம்னா நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா நடிச்சு ராம் டைரக்ஷன் ரிலீஸ் ஆகிக்க மூவி தான் பறந்து போ. இந்த மூவியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா சிவாவோட ஆக்டிங்ல டிஃபரெண்டான ஒரு கேட்டகரியான மூவி தான் இந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவி நீங்க யாரும் தியேட்டர்ஸ்ல பார்க்கலாம் இல்ல ரிவ்யூ பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க. நீங்க யாரும் நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட கதை என்ன? இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்புங்கிற ஒரு பையன், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சிவாவோட பையன் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தன்னால் வாழ்நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா வீட்லயே அடைச்சிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்காக பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுவாங்க. அந்த சின்ன பையனை பார்த்தீங்கன்னா எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருப்பாங்க. அப்படி வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கும் அந்த பையன் பார்த்தீங்கன்னா வீட்லயே பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது, வீட்டுக்குள்ளே ஸ்கேட்டிங் ஆடுறது, இந்த மாதிரி எல்லாம் வீட்டுக்குள்ளேயே தன்னோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பா. அந்த பையனுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு. இந்த உலகத்தை சுத்தணும், ஊர் சுத்தணும், ஓடி ஆடி விளையாடணும், பசங்களோட சுத்தணும், அப்பா கூட வெளியே போகணும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகளாக இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பையனை பார்த்தீங்கன்னா வீட்லயே அடைச்சு வச்சுட்டு இப்படி இருந்துட்டு இருக்கா. இதே சமயத்தில் ஒரு நாள் அந்த பையன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அடம் பிடிச்சு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வெளியே கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவும் இந்த பையனை பார்த்தீங்கன்னா வெளியே போறாங்க. அப்படி வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்க சில மக்களை மீட் பண்றாங்க. அந்த வெளியே போன அந்த நாளுக்குள்ள என்னாச்சு, அவங்க யார் யார் மீட் பண்ணாங்க, என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, எப்படி திரும்ப வந்தாங்க அப்படிங்கிறது, அந்த அன்னைக்கு என்ன ஆச்சு அந்த வெளியே போனதுக்கு அப்புறம் அப்படிங்கறத காட்டுறதா இந்த படத்தோட கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவி, நல்லாவே இருந்துச்சு. கதையும் பார்த்தீங்கன்னா ஓவர் இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி பயங்கரமாலாம் சொல்ல முடியாது. ஒரு சிம்பிளான கதையை எடுத்து நல்லாவே டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க. நம்மள சிவாட் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா மற்ற மூவிஸ் தவிர்த்து இதுல சேம் கொஞ்சம் சிமிலரா இருந்தாலும் கொஞ்சம் டிஃபரெண்டான ரோலா நல்லாவே இருக்குது. அந்த அன்புன் கேரக்டர் நடிச்ச பையன் பார்த்தீங்கன்னா அவனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தான். ஹீரோயின் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தேன். அஞ்சலியோட ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா படத்தில் சீக்கிரமாக வந்துட்டு போகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே நல்லா கொடுத்தா பண்ணியிருக்கலாம். இந்த படத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ்னு தான் சொல்லணும், ஒரு மினிமலான மியூசிக் தான் சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 பாட்டு இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பாட்டு வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு, அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டு லைன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான இன்ட்ரோ, பயங்கரமான இன்டர்வல், பயங்கரமான எண்டிங், கிளைமேக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு கதை ஆரம்பிச்சு ஒரு சிம்பிளாக ஒரு போக அது பாட்டுக்கு அப்படியே முடிச்சிடும். நீங்கள் பயங்கரமாக எக்ஸெப்ட் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது. ஒரு மினிமலான கதை, சிம்பிளான கதை, சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த மூவி யாருக்கான மூவின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் எல்லாம் போய் என்ஜாய் பண்ணக்கூடிய காம்போவோட போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்லாவே இருக்கும். டெஃபினட்டாக வாட்ச் பண்ணலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவா பார்த்தீங்கன்னா டே தம்பி, டே அன்பு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த டேங்கிற வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக அடிக்கடி வர மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 19 பாட்டு இருக்குது. அந்த 19 பாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப நேரம் வர மாதிரி இல்லை, ஒரு மினிமலான ஒரு கவிதை மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு வருது. அந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் எடுத்து காட்டுற மாதிரி வருது. ஆனால் டப்புன்னு முடிச்சிடுறாங்க. அது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி படத்தோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்டராகவே சூப்பராகவே இருந்துச்சு. மற்றபடி ஒரு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் எதுவும் இல்லை. நீங்கள் யாராவது போய் நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும், ஒரு ஃபேமிலியோட பார்க்கணும், குழந்தைங்க இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த மூவி ஒரு டைம் இந்த மூவி வாட்ச் பண்ணலாம். அந்த மாதிரி தான் பயங்கர ஒருத்தனால சொல்ல முடியாது. இதுதாங்க இந்த படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா, பை பை.